ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 32. மறுநாள் காலை எலிசபெத் தனியாக உட்கார்ந்து கொண்டு ஜேனிற்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். மிஸ்ஸஸ் காலின்ஸும் மரியாவும் ஏதோ வேலை விஷயமாக கிராமத்திற்கு சென்றிருந்தனர். அப்பொழுது வாசலில் யாரோ விருந்தினர் வருகையை அறிவிக்கும் வகையில் அடித்த அழைப்பு மணியை கேட்டு அவள் திடுக்கிட்டாள். வண்டி சத்தம் கேட்கவில்லை என்றாலும் அது லேடி காதரினாக இருக்கலாம் என நினைத்த அவள் அந்த பயத்தினால் சம்பந்தமில்லாத கேள்விகளிலிருந்து தப்பிப்பதற்காக பாதி எழுதிய கடிதத்தை அப்புறப்படுத்தினாள். கதவை திறந்தபோது அவளை மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் டார்சியேதான் அறைக்குள் நுழைந்தான். அவள் தனியாக இருப்பதை பார்த்து அவனும் ஆச்சரியப்பட்டான். எல்லா பெண்மணிகளும் உள்ளே இருப்பார்கள் என நினைத்ததாக கூறிய அவன் தான் அழைக்கப்படாமல் இடையே நுழைந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். பிறகு அவர்கள் அமர்ந்து கொண்டனர். ரோசிங்ஸை பற்றியும் அவளுடைய விசாரிப்புகள் முடிந்த பிறகு அவர்கள் ஆழ்ந்த மௌனத்தில் இருந்துவிடும் அபாயம் தெரிந்தது. அதனால் ஏதாவது பேசுவது என்பது முக்கியம் என்று நினைத்து யோசனை செய்தபொழுது அவனை கடைசியாக ஹெட்போஷியரில் பார்த்ததை ஞாபகத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் அங்கிருந்து கிளம்பியது குறித்து அவன் என்ன சொல்வான் என தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவள், டார்சி, கடந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் அனைவரும் எப்படி திடீரென்று நெதர்ஃபீல்டை விட்டு கிளம்பினீர்கள்? மிஸ்டர் பிங்க்லிக்கு தன்னை தொடர்ந்து நீங்கள் அனைவரும் வந்ததை பார்த்து மிகவும் இனிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா? ஏனெனில் நான் சரியாக நினைவு கூர்ந்தால் அவன் அதற்கு முன்தினம்தான் கிளம்பி சென்றான். நீ லண்டனில் இருந்து கிளம்பிய பொழுது அவனும் அவனது சகோதரிகளும் நலமாக இருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினாள். முற்றிலும் நலந்தான், நன்றி. வேறெந்த பதிலும் வருவதாக அவளுக்கு தெரியவில்லை. ஆகையால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும், பிங்க்லிக்கு மீண்டும் நெதர்ஃபீல்டு திரும்பும் எண்ணமே அவ்வளவாக இல்லை என்று நான் புரிந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் என்றாள். அவன் அவ்வாறு கூறி நான் கேட்கவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் அநேகமாக அவன் அங்கு மிக குறைவாகவே தன்னுடைய நேரத்தை செலவழிப்பான் என்று நினைக்கிறேன். அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றனர். மேலும் நண்பர்களுக்கும் மற்ற ஈடுபாடுகளுக்கும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை கட்டத்தில் அவன் இருக்கிறான். அவன் அங்கே அதிகம் இருக்க மாட்டான் என்றால் அந்த இடத்தை முழுவதுமாக காலி செய்வதுதான் அங்கு இருப்பவர்களுக்கு நல்லது. ஏனென்றால் நிரந்தரமாக அங்கு தங்கும் ஒரு குடும்பம் எங்களுக்கு கிடைக்க சாத்தியம் உண்டு. ஆனால் ஒருவேளை மிஸ்டர் பிங்க்லி தன் வசதிக்காக மட்டுமே அன்றி சுற்றத்தாரின் சௌகரியத்திற்காக அந்த வீட்டை எடுத்துக்கொள்ளவில்லை போலும். ஆதலால் அந்த வீட்டை காலி செய்து விடுவானா அல்லது வைத்திருப்பானா என்பதை அதே அடிப்படையில்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தகுந்தவர் யாரேனும் வாங்க தயாராக இருந்தால் அவன் அதை கொடுத்து விடுவான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இருக்காது என்று கூறினான் டார்சி. எலிசபெத் பதில் ஏதும் அளிக்கவில்லை. அவனுடைய நண்பனை பற்றி அதிக நேரம் பேச அவள் பயந்தாள். ஆகையால் பேசுவதற்கு வேறொன்றும் இல்லாததால் பேச வேண்டிய விஷயத்தை பற்றி அவனிடமே விட்டுவிடலாம் என்று தீர்மானித்தாள். அவன் அதனை புரிந்து கொண்டு உடனே, இது ஒரு சௌகரியமான வீடாக தெரிகிறது. மிஸ்டர் காலின்ஸ் முதலில் ஹான்ஸ்போர்ட்டுக்கு வந்தபோது லேடி காதரின் இதற்கு நிறைய செய்தாள் என நினைக்கிறேன் என்றான். ஆமாம், இவனை விட நன்றி உள்ள ஒரு மனிதனுக்கு அவள் தனது கருணையை காண்பித்திருக்க முடியாது. மிஸ்டர் காலின்ஸ் மனைவியை தேர்ந்தெடுத்ததில் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். ஆமாமா, உண்மையாகவே அறிவுள்ள பெண்கள் சிலரால் மட்டுமே அவனை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஒரு சிலர் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியும்.
அப்படிப்பட்ட பெண்களில் ஒருத்தியை அவன் சந்தித்தது குறித்து அவனுடைய நண்பர்கள் சந்தோஷப்படலாம். என்னுடைய தோழிக்கு புரிந்து கொள்ளும் தன்மை அபாரமாக இருக்கிறது. ஆனால் மிஸ்டர் காலின்ஸை திருமணம் செய்து கொண்டது அவள் செய்ததிலேயே மிகவும் புத்திசாலித்தனம் என நிச்சயமாக நான் கருதவில்லை. அவள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக தெரிகிறது. எப்படி இருப்பனும் விவேகத்துடன் பார்த்தால் அவன் அவளுக்கு ஒரு சிறந்த ஜோடியாகத்தான் இருக்கிறான். அவளுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து எட்டும் தூரத்தில் வாழ்க்கைப்பட்டது அவளுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எட்டும் தூரம் என்கிறாயா? ஏறத்தாழ 50 மைல் தூரம் உள்ளது. நல்ல சாலை என்றால் 50 மைல் என்பது ஒன்றுமே இல்லையே. அரை நாள் பயணத்தை விட சற்று அதிகம், அவ்வளவுதானே? இது மட்டும் எட்டும் தூரம் என்று கண்டிப்பாக சொல்வேன். ஜோடி பொருத்தத்திற்கு தூரம் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று என்று நான் கருதியிருக்கவே மாட்டேன் என்ற எலிசபெத், மிஸ்ஸஸ் காலின்ஸ் அவள் குடும்பத்திற்கு அருகில்தான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் என நான் கூறவே மாட்டேன் என்றாள். எட்போஷியர் மீது நீ வைத்திருக்கும் பற்றுதலுக்கு இது ஒரு ஆதாரம். லாங்பர்ன் சுற்றத்திற்கு அப்பால் உள்ள எந்த இடத்திலும் உனக்கு தூரமாகத்தான் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவன் அவ்வாறு பேசிய பொழுது அவன் முகத்தில் ஒருவித புன்னகை நிலவியதை புரிந்து கொண்டதாக எலிசபெத் நினைத்தாள். ஜேனோ நெதர்ஃபீல்டு தான் தன் மனதில் இருக்கிறது என அவன் எண்ணுகிறான் என்று நினைத்த அவள் பதிலளித்த பொழுது நாணத்தால் முகம் சிவந்தாள். ஒரு பெண் தன் குடும்பத்தின் மிக அருகே வாழ்க்கைப்பட மாட்டாள் என நான் கூறவில்லை. அருகாமையும் தூரமும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். மேலும் அது பல்வேறு சந்தர்ப்பங்களையும் சார்ந்திருக்கும். பயண செலவிற்கு வேண்டிய அளவிற்கு வசதி இருந்தால் தூரம் ஒரு பொருட்டல்ல. ஆனால் இங்குள்ள நிலைமை அப்படி இல்லை. மிஸ்டர் காலின்ஸ் தம்பதிகளுக்கு ஓரளவு நல்ல வருமானம் உண்டென்றாலும் அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் அளவிற்கு இல்லை. இப்பொழுது இருக்கும் தூரத்தில் பாதி தூரத்தை விட குறைவாக இருந்தாலொழிய தன் குடும்பத்தின் அருகே இருப்பதாக என் தோழி கூறமாட்டாள் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். டார்சி தன்னுடைய நாற்காலியை அவள் அருகே சற்று இழுத்து கொண்டு உட்கார்ந்த பின், இவ்வளவு தீவிரமான உள்ளூர் பற்றுதலுக்கு உனக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. நீ எப்பொழுதும் லாங்பர்னிலேயே இருக்க முடியாது என்றான். எலிசபெத் ஆச்சரியமாக பார்த்தாள். அவனுக்கு தன் உணர்வில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. நாற்காலியை பின்னால் நகர்த்தி கொண்டு மேஜையிலிருந்து ஒரு செய்தித்தாளை எடுத்து அதனை மேலோட்டமாக பார்த்தவாறு உணர்ச்சியற்ற குரலில், உனக்கு கென்ட் பிடித்திருக்கிறதா என்று கேட்டான். அந்த ஊரை பற்றிய ஒரு சிறிய உரையாடல் இருவர் பக்கத்திலிருந்து அமைதியாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. வெளியே உலாவச் சென்று திரும்பியிருந்த சார்லட் மற்றும் அவளது தங்கையின் வருகையால் பேச்சு முடிவற்றது. இந்த இருவரும் தனியாக உரையாடி கொண்டிருந்தது அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. தான் தவறாக நினைத்து வந்ததினால் மிஸ் பெனட்டின் தனிமையை குறுக்கிட்டதை விலக்கிவிட்டு யாருடனும் அதிகம் எதுவும் பேசாமல் சிறிது நேரம் உட்கார்ந்துவிட்டு கிளம்பி சென்றான். அவன் கிளம்பி சென்ற உடனேயே இதற்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று கேட்ட சார்லட், எனது அருமை எலிசா, அவன் உன்னை காதலிக்கிறான். இல்லையென்றால் அவன் இவ்வாறு இங்கு எங்களை பார்க்க வந்திருக்கவே மாட்டான் என்றாள். ஆனால் எலிசபெத் அவனுடைய மௌனத்தை பற்றி கூறியபோது சார்லட் விரும்பியது போல் அந்த விஷயம் இருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றியது. பல்வேறு யூகங்களுக்கு பிறகு வருடத்தின் இந்த சமயத்தில் செய்வதற்கு வேறொன்றும் இல்லாததால இங்கு வந்திருப்பான் என்ற முடிவுக்கு வந்தனர். வெளியில் விளையாடும் விளையாட்டுகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. வீட்டினுள் லேடி காதரின் புத்தகங்கள், பில்லியர்ட்ஸ் விளையாடும் மேஜை இவைதான் இருந்தன.
ஆனால் ஆடவர்கள் எந்நேரமும் வீட்டினுள்ளேயே இருக்க முடியாது. பாதிரியாரது உறைவிடத்தின் அருகில் இருப்பதும் அல்லது அங்கு நடந்து செல்வது என்பது இன்பமாக இருந்தாலும் அல்லது அங்கு வசிப்பவர்களை சந்திக்க வேண்டும் என்பதும் அவ்விரண்டு சகோதரர்களையும் அங்கு தினமும் செல்வதற்கு தூண்டியது. காலையில் பல்வேறு சமயத்தில் தனித்தோ ஒன்றாகவோ சில சமயம் அவர்களது சித்தி லேடி காதரினுடனோ அங்கு சென்றனர். அங்குள்ளவர்களுடன் சேர்ந்து இருப்பது சந்தோஷத்தை அளித்ததால் கர்னல் பிட்ஸ்வில்லியம் அங்கு வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெளிவாக புரிந்தது. இந்த நம்பிக்கை அவர் மேல் அவர்கள் வைத்திருந்த பிரியத்தை மேலும் அதிகரித்தது. அவருடன் இருந்தது தனக்கு திருப்தியை அளித்ததும் அவர் தன்னிடம் வெளிப்படையாக விருப்பம் காட்டியதும் எலிசபெத்திற்கு தன்னுடைய முன்னாள் பிரியமானவனான விளங்கிய சார்ஜ் விக்காமை ஞாபகப்படுத்தியது. அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்னல் பிட்ஸ்வில்லியம் நடத்தையில் உள்ளம் கவரும் மென்மை சற்று குறைவாக இருப்பது தெரிந்தாலும் அவர் புத்திசாலியாக இருக்கலாம் என நம்பினாள். ஆனால் டார்சி ஏன் பாதிரியாரின் உறைவிடத்திற்கு அடிக்கடி வருகிறான் என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. அங்கிருந்தவர்களுடன் சேர்ந்து இருப்பதற்காக வரவில்லை என்பது நன்கு தெரிந்தது. ஏனென்றால் அங்கு அநேகமாக 10 நிமிடங்கள் வரை வாயை திறக்காமல் அமர்ந்திருப்பான். அப்படியே பேசினாலும் பேச வேண்டுமே என்பதற்காக பேசினானே தவிர விருப்பத்துடன் பேசவில்லை என தெரிந்தது. மரியாதைக்காக அவ்வாறு நடந்து கொண்டானே தவிர அவனுக்கு அதில் எந்த சந்தோஷமும் இல்லை. அவன் எப்போதாவது தான் உணர்ச்சி வசப்பட்டவனாக தெரிந்தான். அவனை பற்றி என்ன நினைப்பது என மிஸ்ஸஸ் காலின்ஸிற்கு புரியவில்லை. அவனுடைய முட்டாள்தனத்தை பார்த்து கர்னல் பிட்ஸ்வில்லியும் எப்போதாவது அவனை பார்த்து சிரித்தது அவன் பொதுவாக வித்தியாசமானவன் என்பதை நிரூபித்தது. அவனை பற்றி மிஸ்ஸஸ் காலின்ஸ் தான் அறிந்ததை வைத்துக்கொண்டு புரிந்து கொண்டிருக்க முடியாது. இந்த மாற்றத்திற்கு காரணம் காதல்தான் என்றும் அவன் காதலிப்பது தன்னுடைய தோழி எலிசாவை தான் என்றோ நம்ப விரும்பினாலும் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடிவெடுத்தாள். அவர்கள் ரோசிங்ஸில் இருக்கும் பொழுது அவன் ஹான்ஸ்போர்ட்டிற்கு வரும்பொழுது அவள் அவனை கவனித்தாள். ஆனால் பெரிய வெற்றி எதுவும் கிடைக்கவில்லை. அவளுடைய தோழியை அவன் கண்டிப்பாக அதிகமாக பார்த்தான். ஆனால் அவனுடைய பார்வையில் இருந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. அது ஆர்வமாக நிலையான பார்வையாகத்தான் இருந்தது. ஆனால் அதில் அவ்வளவு விருப்பம் தெரிந்ததா என்பதில் அவளுக்கு அடிக்கடி சந்தேகம் எழுந்தது. சில சமயம் அப்பார்வை ஒரு சிந்தனையில்லா பார்வையாகவும் தோன்றியது. அவள் எலிசபெத்திடம் அவனுக்கு அவள் மீது விருப்பம் இருக்க வாய்ப்பிருக்கிறது என ஓரிரு முறை கூறியிருக்கிறாள். ஆனால் இந்த கருத்தை கேட்ட எலிசபெத்திற்கு எப்பொழுதும் சிரிப்பு தான் வந்தது. எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி அது ஒருவேளை ஏமாற்றத்தில் முடிந்து விடுமோ என்ற பயத்தினால் மிஸ்ஸஸ் காலின்ஸ் இதை பற்றி அதிகம் பேசுவதை சரியில்லை என்று நினைத்தாள். அவன் தன்னுடைய பிடியில் இருக்கிறான் என அவள் தெரிந்து கொண்டாள். சந்தேகத்திற்கிடமில்லாமல் அவன் மேலுள்ள வெறுப்புகள் அனைத்தும் தன்னுடைய தோழிக்கு மறைந்து போகும் என அவள் கருதினாள். எலிசபெத்திற்காக எத்தனையோ அன்பான திட்டங்களில் ஒன்றாக அவள் கர்னல் பிட்ஸ்வில்லியமை திருமணம் செய்து கொள்ளலாம் என சில சமயம் நினைத்தாள். ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அவர் இனிமையானவர்தான். அவளை நிச்சயமாக ரசித்தார். வாழ்க்கையில் உள்ள அவரது இடம் அவரை மிகவும் தகுதி வாய்ந்தவராக காண்பித்தது. ஆனால் இந்த சாதகமான விஷயங்களை ஈடு செய்வது போல் மிஸ்டர் டார்சிக்கு சர்ச்சில் அதிக அளவில் ஆதரவு இருந்தது. அவனுடைய சகோதரனுக்கு எதுவுமே இல்லை. அத்தியாயம் 32 முடிந்தது.